வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாருங்க. ஆனா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க தொண்டர்கள் தான் மெயினான காரணம். ஏன் அப்படின்னா புடை சூழ்ந்து பின்னாடியே முன்னாடியும் பின்னாடி கேரவன் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருந்ததுனால நடந்து வந்ததுனால மெயினாக சொல்ல போனால் இவ்வளோ லேட்டாக ஆயிடுச்சு. இல்லைன்னா முன்னாடியே வந்திருக்கலாம், வழி விட்டு இருந்தாலும் வந்திருக்கலாம். இப்போ எங்களுக்கெல்லாம் பெரிய ஏமாற்றம் தான், பெருத்த ஏமாற்றம் தான். நாங்கள் ஒரு 4 மணின்னு சொல்லி டைம் சொன்னாங்க. 4 மணியில் எங்களால் வந்து பார்க்க முடியல, இருந்தாலும் போயிட்டோம். திரும்ப ரிட்டர்ன் 8 மணிக்கு வரேன்னு சொல்லி சொன்னாங்க. 8 மணிலேருந்து திரும்ப வந்து நிற்கிறோங்க. ஆனால் வரல. இப்போ மணி கிட்டத்தட்ட 1 மணி ஆகுது. பெரிய மனசு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் 7 மணிலேருந்து இருக்கோண்ணே. என்னாச்சு விஜய் வரலண்ணே, அது கஷ்டமா இருக்கு. பார்த்தா போதுண்ணே, அந்த எதிர்பார்ப்புல தான் வந்தோம். மனுஷனை பார்க்கவே முடியல, கஷ்டமா இருக்குது. எப்போ என்ன காரணம்? போலீஸ் தான் காரணம். அவங்க வீட்டு இருந்தாங்கன்னா வந்திருப்பாங்கல்ல. பரவாயில்ல, இவ்வளவு நேரம் 4:30 வரைக்கும் வந்தாரு. ஒரு அரை மணி நேரம் இங்க உள்ள வந்துட்டு போயிருப்பாருல, விட்டுருக்கலாம்ல. அவர் நாங்க தப்பு சொல்ல மாட்டோம். எப்பவுமே வந்து பார்த்துருந்தாங்கன்னா போயிருக்கலாம் ஜாலியா. இவ்வளோ நாள் வந்து எதிர்பார்ப்போட வந்தோம், பார்த்ததே இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அது எங்கேயும் மாநாடு நடந்தா அவ்வளோ தூரம் எங்களால போக முடியாது. கேர்ள்ஸா இருக்கோம், வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் அதையும் மீறி இவ்வளோ நேரம் இருக்கிறதுக்கு வந்து அவருக்காக பார்க்கலாமேன்னா மாநாடுக்கெல்லாம் போக முடியாது. இவ்வளோ தூரத்தை வச்சிருந்தாங்க, என்ன பண்றது, இங்கேயாச்சும் வந்து பார்க்கலான்னு பார்த்தா அது வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நான் 3 மணிலேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் விஜய்க்காக. அவங்க இன்னும் வரல. ஏன்னா அதனால கஷ்டமா ஆயிடுச்சு. ரொம்பவே எதிர்பார்ப்புல இருந்தேன். நானும் அம்மா எல்லாரும். திடீர்னு வரலங்கவும் ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. அவங்கள்ட்ட சைன் வாங்கணும், அப்புறம் வந்து கை கொடுக்கணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்புல இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வரலங்கவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்காங்க. நாங்கள் 3 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விஜயை பார்க்கலான்ட்டு. இப்போ டைம் 1 மணி ஆகுது. சொல்லவே இல்லை. இப்போ வீட்டில் எனக்கெல்லாம் 2 குழந்தைங்க இருக்கு. வீட்டில் விட்டுட்டு தான் வரேன், சரி பார்க்கணுன்ட்டு. இப்போ பார்க்காம போறதுனால ஏமாற்றத்தோட போறோம். பார்த்தா போதுன்னு தான் நாங்க வந்த, கடைசியில பார்க்கவே முடியல. நாங்களும் கிளாஸ் போயிட்டு தான் வந்தோம், டேலி கிளாஸ் போயிட்டு தான் வந்தோம். வீட்டுக்கு கூட போகல, கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே இங்க அப்பையில இருந்தே வெயிட் பண்றோம். 1 மணி ஆனாலும் வீட்ல இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்க வெயிட் பண்ணி வேஸ்ட். அவர் பேச்சு கேட்கலனாலும் பரவாயில்ல, மூஞ்சையாவது பாத்துருக்கலாம். அதை கூட எங்களால பார்க்க முடியல. திரும்ப நாங்க 4 ரோடு போய் பாத்துட்டு வரோம் இருக்காங்களான்னு. அவர் போய் 1/4 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்றாங்க. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட போகல. அதாவது நாங்க மிகவும் ரொம்ப ரொம்ப ஆரவாரத்தோட பெரிய ஒரு உற்சாகத்தோட மக்கள் எல்லாருமே கூடி இந்த இடத்துல வந்து நாங்க காத்திருந்தோம். சரியா சொல்லணும்னா 12:15 இருந்து நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா, நாங்க ஆலத்தூர் மேற்கொன்றியோம். எங்களுக்கு வந்து ஜாதி மதம் கட்சி எல்லாத்தையுமே அப்பாற்பட்டு இங்க கூட இருக்கிற இளைஞர்களை வந்து ஒரு சில பேர் வந்து திமுகவிலையும் வந்து உறுப்பினராக இருக்கிறாங்க, போஸ்டிங்லயும் இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க. சரிங்களா, அது எல்லாமே வந்து எதுக்காக வந்திருக்காங்கன்னா தளபதிக்காக தான் வந்திருக்கிறாங்க. தளபதி அவர் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா அவர் கால் பதிச்ச இடம் வந்து அது தளபதியோட கோட்டையை தான் மாறுமே தவிர வேற எதுவாகவும் மாறாது. அதுக்காகவே இந்த காவல்துறை வந்து சரியான முறையில வந்து போக்குவரத்தை சீர் செய்யாத ஒரே காரணத்தினால தளபதி சரியான நேரத்துக்கு குறிச்ச நேரத்துக்கு அவரால் ஒவ்வொரு இடத்தையும் பாயிண்ட் ரீச் பண்ண முடியல. அந்த ஒரே காரணத்தினால தான் இப்போ எங்களுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு. நாங்கள் 12:15 இருந்து வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ மணி வந்து 12:30 ஆயிடுச்சு. இது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம், இன்னமும் நாங்கள் வெயிட் பண்ண தயாரா இருக்கோம். பட் இருந்தாலும் எங்க தளபதியை உள்ள வந்து எங்களை பார்க்கறதுக்கு அனுமதிக்கல. அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். நீங்க சுத்தி எல்லாத்தையுமே பாருங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். எல்லாருமே வந்து 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் லாங்ல இருந்து தான் வந்திருக்கோம். நாங்க திருப்பி இங்க இருந்து நாங்க ஊருக்கு போகணும். எங்களுக்கு போறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா தளபதியை பார்த்துட்டு போயிருந்தோம்னா பெரும் மகிழ்ச்சியோட நாங்க போயிருந்திருப்போம். இப்ப எங்களுக்கு முழுக்க முழுக்க ஏமாற்றம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கே தவிர வேற எதுவுமே இல்லை. தளபதி திருப்பி பெரம்பலூருக்கு வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அது சாத்தியம் ஆகுமா ஆகாதாங்கிறது வந்து தளபதி தான் முடிவு பண்ணணும், அரசியல் ஆளும் கட்சி தான் முடிவு பண்ணணும்.